பாடியிருக்காரு. அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம், பட் ரெக்கார்டிங் கிடைக்கல. ரொம்ப நாளைக்கு கிடைச்ச உடனே எனக்கு அது இமீடியட்டா அதை ட்ரை பண்ணி பார்க்கணும். என்னமோ வந்துட்டு நான் சொல்லல, அவனும் அதை எதிர்பார்க்கல. அது கொஞ்சம் போயிட்டு. ஆனா அவன் அப்புறம் சொன்ன கச்சேரி பரவாயில்லடா, நீங்க தோடி இல்ல, ஏடா தோடி வாசல் சரியாவே வாசிக்கல, மேல் சட்ட சேரவே இல்லை, அந்த சங்கத்தில் டே அதெல்லாம் பேசாத, எவ்வளவு புதுசு வந்துடுறான். அவனே மகிழ்ந்து நிறைய புதுசு வந்துக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 4 சங்கதி நான்லாம் வந்து தூக்கத்துல எழுந்தாலும் எங்க வாத்தியார்கிட்ட தூக்கத்துல எழுந்தாலும் கல்யாணின்னா இப்படிதான் வாசிப்போம். அதை பிரேக் பண்ணி இன்னைக்கு புதுசா 4 சங்கதி நானே வாசிருக்கேன்னா நான் சந்தோஷப்பட மாட்டேன் அப்படின்னா. See, the point is you are constantly thinking about challenging yourself or working with what you are doing all the time. அது வந்து பண்ணிட்டே இருக்கறச்சே நமக்கு அது ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஆஹா, இன்னைக்கு எத்தனை புதுசு பாடணும், இன்னைக்கு எத்தனை சங்கதி பாடணும். எனக்கு தெரியும், நான் இன்னைக்கு கச்சேரி பாட்டு எழுந்து வந்தேன்னா எந்த ஃப்ரேஸ் ஐ ஹவ் நெவர் சங் இன் மை லைஃப்ங்கிறது எனக்கு தெரியும். நான் அதை உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. சாரி, நீ கண்டுபிடிச்சத கண்டுபிடிச்சோம். பட் என்ன இருக்குதுன்னா, இதை வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நம்ம அதை வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். அதை நம்ம ஷேர் பண்றோம், அதை நம்ம எல்லாரும் ரசிக்கிறோம், என்ஜாய் பண்றோம். இதுதான் வந்து இஸ் தி பர்பஸ். பட் இதை பத்தி பேசின்றதா வந்து அதோட ஒரு அந்த அனுபவம் வந்து ஒரு செயற்கை ஆயிடும். இட் பிகம்ஸ் ஆர்டிஃபிஷியல். இஃப் ஐ கம், ஒரு படம் ஒன்று வந்தது, பிரம்மான்னு ஒரு படம், சத்யராஜ் ஆக்ட் பண்ணி, தீபாவளி ரிலீஸ் அன்னைக்கு, தளபதி ரிலீஸ், குணா ரிலீஸ். உதயம் தியேட்டருக்கு போறோம், வாசல்ல நிக்கிறோம், டிக்கெட்டே கிடைக்கல. ஒருத்தவன் தான், மச்சான் பிரம்மா போறீங்களா, என்னடா படம், சரி இளையராஜா மியூசிக்கா போலாம் அப்படின்னு. அப்போ அன்னைக்கு காலத்தால பேப்பர்ல ஒரு ரைட்டப் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு சீன் ஒன்று பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு 45 செகண்ட்ஸ்க்கு வரும். அது அப்படியே சத்யராஜ் வந்து அந்த மலைச்சாரல் அப்படியே சரின்ட்டு கீழே வருவாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துக்கோங்க. அந்த படத்திலேயே இருக்கிறதுக்குள்ள மட்டமான. ஆனா அதை பத்தி இவ்வளோ ஒரு ரைட்டப் காத்தால பேப்பர்ல, சரி இது பெரிய சீன் போட்டுருக்காங்க, எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. அதெல்லாம் பூர்த்தி. அது மாதிரி இதை பத்தி நம்ம பேசிட்டோம்னா அதுக்கு வந்து தேவையில்லாம ஒரு எதிர்பார்ப்பு. அப்போ then it becomes very very artificial. So I feel that நிஜமாவே வந்து ஆர்டிஸ்ட் இருக்கிறவா வந்து அவரோட வேலையை வந்து சரியா செஞ்சாங்க, அது போக வேண்டிய இடத்துக்கு தானா போய் சேரும். அதுக்காக ரொம்ப தனியா மெனக்கிட வேண்டிய அவசியம். ஆனா கிடைச்ச சான்ஸை விடக்கூடாது. எந்த ஆர்டிஸ்டுக்கும் நான் சொல்றேன், மேடையை கொடுத்தா மகனை நீ பாத்துறதுன்னு உட்காந்து எத்தனை வயசா இருந்தாலும் சரி, இன்னைக்கு கூட என்ன வந்து ஒரு அரைமணி பாட சொன்னாங்க, நான் வந்து நிச்சயமா இன்னைக்கு 2ல 1 பாத்துறதுன்னு தான் பாடுவேன். இது வந்து ஏனோ தானோ பாடுறது, சும்மா ஒரு பாட்டு பாடுறது, ஆடியன்ஸ் கேட்கறாங்க, இதெல்லாம் வந்து வேலைக்கு வந்தது. நம்ம அன்னைக்கு உட்காந்து நம்மளோட ஃபுல் இதை வந்து அன்னைக்கு கொடுத்து பண்ணினாதான் அதுக்கு வந்து ஓவர் பீரியட் அந்த பலன் வரும். இன்னைக்கு வராது, you may not get it overnight, but over a period of 5 years, 10 years, 15 years, this is the same for all professions. இது வந்து சங்கீதத்துக்கு மட்டும் தனி இல்லை, கிரிக்கெட்டுக்கு மட்டும் தனி, எல்லா தொழிலுக்கும் எல்லா ஆக்டிவிட்டிக்கும் இது பொருந்தும். நம்ம வந்து அந்த மனசை வந்து நீ கரெக்டா வச்சுட்டு நம்ம உழைக்கிறத உழைச்சிட்டு நம்ம செய்யறத செஞ்சோம்னா அந்த பலன் தானா கிடைக்கும். சில சமயம் நல்ல நேரத்துல கிடைக்கிறச்சு நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா த்ரில்லா இருக்கு, நம்ம எதிர்பாராத நேரத்துல கிடைக்கிறச்சு ஒரு சஞ்சலம் தப்புன்னு. ஒரு 6 மாசமா நான் சரியாவே எந்த கிட்டமும் பாடம் பண்ணல. திருப்பி இந்த கலாநிதி இது போட்டு தலையை உடைச்சுட்டு இப்பதான் ஒரு இந்த நியூ இயருக்கு அப்புறம் தான் ஒரு நிம்மதி வந்திருக்கு. இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே நம்ம வேலையை நம்ம பண்ணலாம். ஒரு 6 மாசமா வரைக்கும் தலைவலி எங்க போனா, I'm not saying it in a very இதுவே, பட் நமக்குள்ள இருக்கிற ஒரு எனர்ஜி வந்து இட்ஸ் கெட்டிங் டிஸ்ட்ராக்டட் and I'm waiting. So literally வந்து நான் ஒரு 2 கச்சேரியில போய் ஒரு 2 அபசரம் பாடினா கூட பரவாயில்ல, இல்ல வந்தனமுவே மறந்தாலும் பரவாயில்ல. என்னன்னா you are back on track. That is what is important. அதனால வந்து that is what is in my mind. அதனால thank you yes sir and all of you. And நாளைக்கு கூட கச்சேரி இருக்கு, முடிஞ்சா